வணக்கம். ஆகஸ்ட் 27ஆம் தேதி பங்குச்சந்தையில் நடந்த சில விஷயங்களை விரைவாக பார்க்கலாம். முக்கியமான தகவல், நான் செபி ரெஜிஸ்டர்ட் அட்வைசர் கிடையாது. இந்த வீடியோவில் காட்டக்கூடிய அனைத்து கம்பெனிகளும் வெறும் இன்ஃபர்மேஷனல் பர்பஸ்க்காக மட்டுமே. முதலீடு பண்ணுங்கன்னு சொல்கிற வீடியோ கிடையாது. எந்த ஒரு முதலீட்லையும் ரிஸ்க் இருக்கும். ரிஸ்க் புரியாமல் இன்வெஸ்ட் செய்யாதீங்க. ரிஸ்க் புரியலைன்னா தயவு செய்து இன்வெஸ்ட்மெண்ட்டை தவிர்த்துருங்க. நம்ம ருப்பி டிரைவர் சேனலை சப்போர்ட் பண்ணுற அனைத்து நல்ல உள்ளங்களுக்கும் நன்றி. வீடியோ பிடிச்சிருந்ததுன்னா தயவுசெய்து லைக் பண்ணுங்கள், தெரியாதவங்களுக்காக ஷேர் பண்ணுங்கள். நிஃப்டி இன்னைக்கு 68 புள்ளிகள் அதிகமாக க்ரீனில் க்ளோஸ் ஆயிருக்கு. கடந்த 2 நாட்களாக ஃப்ளாட்டாக இருந்தது நிஃப்டி, இன்னைக்கு பாசிட்டிவில் க்ளோஸ் ஆயிருக்கு. க்ளோசிங் 16,700க்கு மேலே க்ளோஸ் ஆயிருக்கு. ஸோ ரெக்கார்ட் க்ளோசிங் நிஃப்டி இன்னைக்கு. ஓப்பன் முந்தின க்ளோஸ் எங்கே இருந்ததோ கிட்டத்தட்ட அதே இடத்துல தான் ஓப்பன் ஆச்சு. ஸோ ஃப்ளாட் ஓப்பனிங்காக இருந்தது. லோ 16,565 வரைக்கும் போனது. ஹை 16,722. ஸோ ரெக்கார்ட் ஹையும் கூடங்க. ஸோ க்ளோசிங் 16,700க்கு மேலே க்ளோஸ் ஆயிருக்கு. வாலட்டிலிட்டி இண்டெக்ஸ் 1% விழுந்தது. நிஃப்டியுடைய பிஇ ஆகஸ்ட் 26ஆம் தேதி டேட்டாவில் 25.5. 15 மினிட் சார்ட்டில் பார்க்கும்போது முதல் கேண்டிலில் ஒரு செல்லிங் இருந்திருக்குங்க இன்னைக்கு. இரண்டாவது கேண்டிலோட லோ தான் இன்னைக்கு முழு நாளுடைய லோவாக இருந்தது. அதுக்கு அப்புறமாக பையர்ஸ் மேலே கொண்டு போயிடுறாங்க நிஃப்டியை. ஸோ கடந்த 2 நாட்களாக கீழே வந்து கொண்டிருந்த நிஃப்டி இன்னைக்கு வி ஷேப்டு ரிகவரியாக இருந்திருக்கு. ஆனால் 16,700 ஒரு ரெசிஸ்டன்ஸை நம்ம பார்த்துருக்கோம். ஆகஸ்ட் 18ஆம் தேதி 16,700லேருந்து கீழே விழுந்தது நிஃப்டி. அதே மாதிரி ஆகஸ்ட் 25ஆம் தேதியும் 700லேருந்து கீழே விழுந்தது. இப்போ மறுபடியும் 700க்கு மேலே க்ளோஸ் ஆயிருக்கு. அங்கே நிற்குமா திருப்பியும் விழுமா அப்படின்றது பொறுத்திருந்து பார்ப்போம். செக்டர் வைஸ் பார்க்கும்போது அனைத்து செக்டர்களும் கிரீனில் இருந்திருக்காங்க. மெட்டல் செக்டர் 1.6% அதிகரித்தது. ஃபார்மா 1.4%, ஹெல்த் கேர் இண்டெக்ஸ் 1.2, மீடியா 1%, ஐடி 0.8%, ரியாலிட்டி 0.7%, கன்சியூமர் டியூரபிள்ஸ் 0.7%, பப்ளிக் செக்டர் பேங்க் 0.6%, ஃபினான்ஷியல் சர்வீசஸ் 0.5%, எஃப்எம்சிஜி 0.4%, ஆயில் அண்ட் கேஸும் 0.4% அதிகரித்தது. ஆட்டோ 0.3%, பிரைவேட் செக்டர் பேங்க் 0.2%, நிஃப்டி பேங்க் ஃப்ளாட்டாக இருந்தது. நிஃப்டியில் டாப் 5 கெய்னர்ஸ், அல்ட்ராடெக் சிமெண்ட் 3.4% அதிகரித்தது. ஹிண்டல்கோ 3.4%, எஸ்பிஐ லைஃப் 2.8%, எல்என்டி 2.7%, டாக்டர் ரெட்டிஸ் 2% அதிகரித்தது. நிஃப்டியில் டாப் 5 லூசர்ஸ், இன்ஃபோசிஸ் 1% விழுந்தது. இண்டஸ்இண்ட் பேங்க்கும் 1%, டாடா கன்சியூமர் ப்ராடக்ட்ஸ் 0.8% விழுந்தது. எம்என்எம் 0.7%, டெக் மஹிந்திரா 0.6% விழுந்தது. சில இண்டிவிஜுவல் ஸ்டாக்ஸ் மற்றும் செய்திகள் விரைவாக பார்க்கலாம். ஆப்கானிஸ்தானில் காபூல் விமான நிலையம் அருகே பயங்கரவாத செயலால் 80க்கும் மேற்பட்டவங்க இறந்து விட்டதாக ஒரு செய்தி வெளியாயிருக்கு. இதில் யுஎஸ்ஏ படை வீரர்களும் உட்படுவாங்கன்னு அந்த செய்தியில் சொல்லியிருக்காங்க. இப்போ அமெரிக்காவின் அதிபர் பேசுகையில் இதற்கு பழி தீர்த்தே ஆவோன்ற மாதிரி சொல்லியிருக்கிறாரு. ஐஎஸ்ஐஎஸ் இதற்கு பொறுப்பேற்றிருக்காங்க. இந்த பயங்கரவாத செயலுக்கு தாலிபான் இந்த பயங்கரவாத செயலுக்கு கண்டனம் தெரிவிச்சிருக்காங்க. இந்த செய்தி நமக்கு கிடைத்தது என்டிடிவியிலிருந்து. ரிலையன்ஸ் தரப்புலேருந்து ஒரு அப்டேட் இருக்குங்க. ரிலையன்ஸ் லைஃப் சயின்சஸ்ன்ற கம்பெனி கொரோனாக்குரிய வேக்சின் தயாரிக்கிறாங்க அப்படின்ற செய்தி மணி கண்ட்ரோலில் வெளியாயிருக்கு. இவங்க 2 டோஸ் கொண்ட வேக்சினை தயாரிக்கிறாங்க. அதற்கான ஃபேஸ் 1 கிளினிக்கல் ட்ரையல் நடத்துவதற்கான அனுமதி கோரியிருக்காங்க. அந்த அனுமதி கிடைச்சிருக்குன்னு அந்த செய்தியில் சொல்லியிருக்காங்க. இன்ஃபோசிஸ் தரப்புலேருந்து ஒரு அப்டேட் இருக்குது. கம்பெனிக்கு ஒரு புது ப்ராஜெக்ட் கிடச்சிருக்கு. மேனிடோபா பப்ளிக் இன்சூரன்ஸ்ன்ற கம்பெனிக்கிட்ட இருந்து இந்த ப்ராஜெக்ட் கிடச்சிருக்குன்னு சொல்லியிருக்காங்க. ப்ராஜெக்டுடைய மதிப்பு என்ன, எவ்வளவு கால அளவு போன்ற விஷயங்கள் கம்பெனி வெளியிடலை. மேனிடோபா அப்படின்றது ஒரு இன்சூரன்ஸ் கம்பெனின்னு சொல்லியிருக்காங்க. ஆரோபிந்தோ ஃபார்மா தரப்புலேருந்து ஒரு அப்டேட் இருக்குது. கம்பெனிக்கு யுனைடெட் ஸ்டேட்ஸ் ஃபுட் அண்ட் ட்ரக் அட்மினிஸ்ட்ரேஷன் கிட்டேருந்து அவங்களுடைய ஒரு இன்ஜெக்ஷனுக்கு ஒப்புதல் கிடச்சிருக்கு. சில புற்றுநோய்களை சிகிச்சை செய்வதற்காக பயன்படுத்தும் இன்ஜெக்ஷன்னு சொல்லியிருக்காங்க கம்பெனி. ஜிஆர்எம் ஓவர்சீஸ் இன்னைக்கு இன்ட்ராடேல கலக்கியிருக்காங்க. அப்பர் சர்க்கியூட் 5% எட்டியது கம்பெனியுடைய ஷேர்ஸ். கம்பெனி தரப்புலேருந்து ஒரு அப்டேட்டும் இருக்குது. கம்பெனியுடைய ப்ரொமோட்டர்ஸ் ஷேர்ஸை வாங்கியிருக்காங்க. கிட்டத்தட்ட 24,000 ஷேர்ஸை ஓப்பன் மார்க்கெட்டில் வாங்கியிருக்காங்க. அவங்களுடைய ஸ்டேக்கை உயர்த்தியிருக்காங்க. 71.5%லிருந்து 71.7% உயர்த்தியிருக்காங்க. அப்போலோ மைக்ரோ சிஸ்டம்ஸ் லிமிடெட் தரப்புலேருந்து ஒரு அப்டேட் இருக்குது. கம்பெனிக்கு ஒரு ஆர்டர் கிடச்சிருக்கு. 59.6 கோடி மதிப்பிற்கான ஆர்டர் கிடச்சிருக்குன்னு அறிவிச்சிருக்காங்க. இன்னைக்கு இன்ட்ராடேல கிட்டத்தட்ட 4% அதிகரித்தது கம்பெனியுடைய ஷேர் பிரைஸ்.
த்ரூவ் கன்சல்டன்சி சர்வீசஸ் தரப்புலேருந்து ஒரு அப்டேட் இருக்குது. கம்பெனிக்கு ஒரு புது ஆர்டர் கிடைச்சிருக்குன்னு நினைக்கிறேங்க. இன்ட்ராடேல 5% அதிகரித்தது கம்பெனியுடைய ஷேர் பிரைஸ். 64 லட்சம் மதிப்பிற்கான ஆர்டர்னு சொல்லியிருக்காங்க. அடுத்த 6 மாத காலத்தில் இந்த ப்ராஜெக்ட் முடிவடையும்னு சொல்லியிருக்காங்க. சாலிட் பேஸ் மேனேஜ்மெண்ட்டுக்கான ப்ராஜெக்ட் கன்சல்டன்ட் ஒர்க் மகாராஷ்டிராலேருந்து கிடைச்சிருக்குன்னு கம்பெனி தரப்புலேருந்து சொல்லியிருக்காங்க. வோடஃபோன் ஐடியாவுக்கு பிரிக்வொர்க் ரேட்டிங்ஸ் வழங்கிய கிரெடிட் ரேட்டிங்கை வெளியிட்டிருக்காங்க. எதிர்பார்த்த மாதிரி டவுன் கிரேட் ஆயிருக்குங்க. நான் கன்வெர்ட்டபிள் டிபென்ச்சர்ஸ் வந்து BB- இருந்து இப்போ B நெகட்டிவாக குறைக்கப்பட்டிருக்கு. ப்ராக்டர் அண்ட் கேம்பிள் ஹெல்த் அவங்களுடைய ஃபைனல் டிவிடெண்டை அறிவிச்சிருக்காங்க. ₹130 ஒரு ஷேருக்கு. இந்த ₹130 ஸ்பெஷல் டிவிடெண்டும் அடங்கும்னு கம்பெனி சொல்லியிருக்காங்க. ₹90 ஸ்பெஷல் டிவிடெண்டாக அறிவிச்சிருக்காங்க. ஸோ ஒட்டு மொத்தமாக ₹130 ஒரு ஷேருக்கு. இது ஆனுவல் ஜெனரல் மீட்டிங்கில் ஒப்புதல் கிடைத்தால் நவம்பர் 15 டிசம்பர் 8 இந்த பேமெண்ட் நடைபெறும்னு கம்பெனி தரப்புலேருந்து சொல்லியிருக்காங்க. என்பிசிசி குறித்து மணி கண்ட்ரோல் ஒரு செய்தி வெளியேறிருக்கு. இது ஒரு அன்கன்ஃபர்ம்டு செய்திங்க. நம்ம முன்னே இந்த மாதிரி ஒரு செய்தி பார்த்துருந்தோம். எஸ்பிஐ கேப் வந்து அமரப்பள்ளி ப்ராஜெக்ட்ஸை நடத்துவதற்காக என்பிசிசிக்கு பணம் கொடுக்க போகிறதா ஒரு செய்தி முன்னவே நம்ம பார்த்துருந்தோம். இப்போ மறுபடியும் அதே மாதிரி செய்தி தான். ஆனால் தொகையும் மென்ஷன் பண்ணியிருக்காங்க இந்த செய்தியில். அன்கன்ஃபர்ம்டு செய்தி, அதிகாரப்பூர்வ அறிவிப்பு இன்னும் வரல. ₹100 கோடி எஸ்பிஐ கேப் வந்து என்பிசிசிக்கு வழங்கியிருக்காங்க இந்த அமரப்பள்ளி ப்ராஜெக்ட்ஸை முடிப்பதற்காக அப்படின்றது செய்தியில் சொல்லியிருக்காங்க. ஏடிஎஃப் ஃபுட்ஸ் தரப்புலேருந்து ஒரு அப்டேட் இருக்குது. கம்பெனி அவங்களுடைய யூஎஸ் டிஸ்ட்ரிபியூஷன் நெட்வொர்க்கை வலிமைப்படுத்துவதற்காக $5 மில்லியன் முதலீடு செய்ய போகிறதாக அறிவிச்சிருக்காங்க. எஸ் பேங்க் தரப்புலேருந்து ஒரு அப்டேட் இருக்குது. இந்தியா ரேட்டிங்ஸ் கொடுத்துருக்கிற கிரெடிட் ரேட்டிங்கை வெளியிட்டிருக்காங்க எஸ் பேங்க். அதன்படி இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் பாண்ட்ஸ் முன்ன என்ன ரேட்டிங் இருந்ததோ அதுவே கொடுத்துருக்காங்க, BBB ஸ்டேபிள். அதே மாதிரி பேசல் 3 Tier 2 பாண்ட்ஸ்க்கும் முன்ன என்ன இருந்ததோ அதுவே கொடுத்துருக்காங்க, BBB-. எல்என்டி குறித்து ஒரு செய்தி வெளியே இருக்கு. மோத்திலால் ஓஸ்வால் அவங்க எதிர்பார்க்குற டார்கெட்டை அதிகப்படுத்தியிருக்காங்க. எல்என்டிக்கு ₹1950 ஒரு ஷேருக்கு டார்கெட் எதிர்பார்க்குறாங்க மோத்திலால் ஓஸ்வால். இன்னைக்கு இன்ட்ராடேல 4.5% அதிகரித்தது எல்என்டி கம்பெனியுடைய ஷேர் பிரைஸ். சில நாட்களுக்கு முன்னாடி நம்ம ஒரு செய்தி பார்த்திருந்தோம். எல்என்டியுடைய ஹைதராபாத் மெட்ரோவில் வேறு சில கம்பெனிகள் முதலீடு செய்வதற்கான பேச்சுவார்த்தை நடந்துகிட்டு இருக்கின்ற ஒரு செய்தியும் நம்ம பார்த்திருந்தோம். கார்பரண்டம் யூனிவர்சல் தரப்புலேருந்து ஒரு அப்டேட் இருக்குது. முருகப்பா குரூப்பை சார்ந்த இந்த கம்பெனி ப்ளஸ் அட்வான்ஸ் டெக்னாலஜிஸ் பிரைவேட் லிமிடெட்டில் கண்ட்ரோலிங் ஸ்டேக் வாங்க போகிறதா சொல்லியிருக்காங்க. ₹115 கோடி இதற்காக செலவு. இந்த டிரான்சாக்ஷன் அக்டோபர் மாதத்திற்குள்ளார முடிவடையும்னு சொல்லியிருக்காங்க. இந்த ப்ளஸ் கம்பெனி என்ன பிஸ்னஸில் இருக்காங்கன்னு பார்க்கும்போது என்னுடைய புரிதல் தெர்மல் எனர்ஜி ஸ்டோரேஜ் பிஸ்னஸில் இருக்காங்கன்றது என்னுடைய புரிதல்ங்க. இன்ட்ராடேல 5% அதிகரித்தது கம்பெனியுடைய ஷேர் பிரைஸ். ஏரிஸ் ஆக்ரோ லிமிடெட் தரப்புலேருந்து ஒரு அப்டேட் இருக்குது. கம்பெனிக்கு ஒரு அங்கீகாரம், ஒரு விருது கிடைச்சிருக்கு. வேர்ல்டு மேனுஃபேக்சரிங் காங்கிரஸ் கிட்ட இருந்து நேஷனல் அவார்ட் ஃபார் எக்ஸலன்ஸ் இன் மேனுஃபேக்சரிங் பெஸ்ட் ஆப்ரேஷனல் எக்ஸலன்ஸ்க்கு விருது கிடைச்சிருப்பதாக கம்பெனி தரப்புலேருந்து சொல்லியிருக்காங்க. 2 நாட்களுக்கு முன்னாடி நம்ம ஒரு செய்தி பார்த்துருந்தோம். மத்திய அரசு ட்ரோனுக்குரிய ரூல்ஸை தளர்வு செய்திருக்காங்க, புது ரூல்ஸை கொண்டு வந்திருக்காங்க. அதை வரவேற்று நேற்று வந்து ரத்தன் இந்தியா என்டர்பிரைஸஸ் செய்தி வெளியிட்டிருந்தாங்க. இன்னைக்கு ஹிந்துஸ்தான் டைம்ஸில் ஒரு செய்தி வெளியே இருக்குது. இந்த ட்ரோன் ரூல்ஸ் தளர்வுனால எந்தெந்த கம்பெனி பயன் பெறுவாங்கன்னு அவங்க 2 கம்பெனிகளுடைய பேரை சொல்லியிருக்காங்க. ரத்தன் இந்தியா என்டர்பிரைஸுடைய பேரை அவங்க அந்த செய்தியில் சொல்லலை. எந்த 2 கம்பெனிகள்னு பார்க்கும்போது ஜென் டெக்னாலஜிஸ் அவங்க இன்னைக்கு இன்ட்ராடேல 12% அதிகரித்தது. டிசிஎம் ஸ்ரீராம் இண்டஸ்ட்ரீஸ் இன்னைக்கு இன்ட்ராடேல 4% அதிகரித்தது. 3i இன்ஃபோடெக் லிமிடெட் குறித்து சில பேர் கேள்வி கேட்டிருந்தீங்க. கம்பெனி தரப்புல இன்னைக்கு ஒரு அப்டேட்டும் வெளியிட்டிருக்காங்க. இன்னைக்கு இன்ட்ராடேல 5% அப்பர் சர்க்கியூட்டும் எட்டியது கம்பெனியுடைய ஷேர் பிரைஸ். என்ன அப்டேட்னு பார்க்கும்போது கம்பெனி என்ன சொல்லியிருக்காங்கன்னா, கம்பெனியுடைய ஷேர்ஸ் டீலிஸ்ட் ஆக போதுன்னு ஒரு வதந்தி போய்கொண்டிருக்கு. அது வதந்தி மட்டுமே, உண்மை கிடையாது அப்படின்ற மாதிரி கம்பெனி சொல்லியிருக்காங்க. ஆகஸ்ட் 31 அவங்க ரெக்கார்ட் டேட்டா நிர்ணயித்திருக்காங்க. எதற்காக இந்த ரெக்கார்ட் டேட்னு பார்க்கும்போது அவங்க வந்து ஷேர் ஹோல்டர்ஸ்குடன் ஒரு அக்ரிமெண்ட்டில் இருக்காங்க. அதன்படி ஷேர்ஸுடைய எண்ணிக்கை குறைக்கிறாங்கன்னு நினைக்கிறாங்க. எனக்கு அதோட பின்னணி சரியாக தெரியல. ஆனால் அவங்க ஷேர்ஸுடைய எண்ணிக்கை குறைக்கிறாங்க போல இருக்கு. ஸோ அதற்காக அவங்க ஆகஸ்ட் 27 ட்ரேடிங் நிறுத்துறாங்க. மறுபடியும் அந்த ப்ரொசீஜர் முடிஞ்சதற்கு அப்புறமாக மறுபடியும் ட்ரேடிங் ஆரம்பிக்கும். இது டீலிஸ்டிங் கிடையாது அப்படின்ற மாதிரி கம்பெனி சொல்லியிருக்காங்க. ஸோ 27 ட்ரேடிங் க்ளோஸ் ஆகுதுங்க, அதோட முடிக்கிறாங்க. அதுக்கப்புறம் அந்த அக்ரிமெண்ட் படி அவங்க ஷேர்ஸோடைய எண்ணிக்கையை குறைக்கிறாங்க. மறுபடியும் ட்ரேடிங் ஆரம்பிக்கும். பிற்பாடு அது எப்போ, என்ன தேதி அப்படின்றது கம்பெனி இன்னும் சொல்லலை. பேங்க் ஆஃப் பரோடா குறித்து மணி கண்ட்ரோல் ஒரு செய்தி வெளியாயிருக்கு. அந்த செய்தியில் என்ன சொல்லியிருக்காங்கன்னா, அண்மை காலத்தில் பேங்க் ஆஃப் பரோடா அவங்க புது கஸ்டமர்ஸ் மற்றும் ஆல்ரெடி எக்ஸிஸ்டிங் கஸ்டமர்ஸ்க்கு அவங்களுடைய கிரெடிட் கார்ட்ஸ் விற்பனை செய்திருக்காங்க. பல தரப்பு சலுகைகள் வழங்கியிருக்காங்க. ஆனால் இப்போ திடீர்னு அந்த சலுகைகள் பலது ரத்து செய்திருக்காங்க, இல்லைன்னா குறைச்சிருக்காங்க அப்படின்ற குற்றச்சாட்டு அந்த செய்தியில் எழும்பியிருக்கு.
கிரெடிட் கார்டுன்னு சொன்னாலே இப்போ நமக்கு ஞாபகம் வருவது ஹெச்டிஎஃப்சி பேங்க் தான். அவங்களுக்கு ஆர்பிஐ விதித்த தடைய நீக்கிட்டாங்க. அவங்க இப்போ புது கிரெடிட் கார்ட்ஸை இஷ்யூ செய்யலாம். இந்த செய்தியை அவங்களும் உன்னிப்பா கவனிச்சுக்கிட்டு இருப்பாங்க. ரிஷி ரூப் தரப்புலேருந்து ஒரு அப்டேட் இருக்குது. கம்பெனியுடைய போர்டு இன்னைக்கு பைபேக்கு ஒப்புதல் வழங்கியிருக்காங்க. 6,40,000 ஷேர்ஸை பைபேக் பண்ணுவதற்கு ஒப்புதல் கிடைச்சிருக்கு. இது ஒட்டுமொத்த கம்பெனியுடைய ஷேர்ஸின் 6.6%. ஸோ பெரிய நம்பர் தான் பைபேக் பண்ணுறாங்கன்றது என்னுடைய புரிதலுங்க. ₹125 நிர்ணயித்திருக்காங்க ஒரு ஷேருடைய பைபேக்குக்கு. டெண்டர் ஆஃபர் ரூட் வழியாக பைபேக் செய்ய போகிறதாக கம்பெனி அறிவிச்சிருக்காங்க. ரெக்கார்ட் டேட் செப்டம்பர் 9 நிர்ணயிச்சிருக்காங்க. பைபேக்னா என்ன, டெண்டர் ஆஃபர் ரூட்னா என்ன, ஓப்பன் ஆஃபர் ரூட்னா என்னன்னு நம்ம வேறொரு வீடியோவில் எடுத்துக்காட்டுடன் டீட்டெயில்டாக பேசியிருக்கோம். பார்க்கணுன்னு விருப்பப்படுறவங்க தயவு செய்து பாருங்கள். அந்த வீடியோட லிங்க் இந்த வீடியோட டிஸ்கிரிப்ஷனில் இருக்குது. ரிஷி ரூப் தரப்புலேருந்து இன்னொரு அப்டேட் என்னென்னா, ப்ரொமோட்டர்ஸும் இந்த பைபேக்கில் பார்ட்டிசிபேட் செய்வாங்கன்னு சொல்லியிருக்காங்க. ஓஎன்ஜிசி தரப்புலேருந்து ஒரு அப்டேட் இருக்குது. கம்பெனி ரெக்கார்ட் டேட் அறிவிச்சிருக்காங்க. செப்டம்பர் 10 ₹1.85 டிவிடெண்ட் ஃபைனல் டிவிடெண்டுங்க கடந்த ஆண்டு ஃபினான்ஷியல் இயர் 2021க்கு உரியது. பிலிப்ஸ் கார்பன் பிளாக் லிமிடெட் தரப்புலேருந்து ஒரு அப்டேட் இருக்குது. கம்பெனியுடைய போர்டு ஃபண்ட் ரைசிங்க்கு ஒப்புதல் வழங்கியிருக்காங்க. ₹500 கோடி வரைக்கும் ஃபண்ட் ரைஸ் பண்ணுறதுக்கான ஒப்புதல் கிடைச்சிருக்கு. அசூர் மல்டி ப்ராஜெக்ட்ஸ் லிமிடெட் தரப்புலேருந்து ஒரு அப்டேட் இருக்குது. கம்பெனிக்கு ஒரு புது ஆர்டர் கிடச்சிருக்குன்னு நினைக்கிறேங்க. வரஹா இன்ஃப்ரா லிமிடெட் கம்பெனி தரப்புலேருந்து ஒரு ரோடு கன்ஸ்ட்ரக்ஷன் ஒர்க்குன்னு நினைக்கிறேன். கிட்டத்தட்ட ₹6 கோடி மதிப்பிற்கான ஆர்டர்னு கம்பெனி தரப்புலேருந்து சொல்லியிருக்காங்க. சரிங்க, இதுதான் சில விஷயங்கள் என்னுடைய பார்வைக்கு எட்டியது. நன்றி, வணக்கம்.